ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள வல்லமையான நாமத்தினாலே இந்த புதிய மாதத்திலே அன்பின் வாழ்த்துக்களை ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் வேத புத்தகத்தை திறந்து 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தை திறந்து உங்களுடைய வேத வார்த்தைகளை கண்ணுக்கு முன்னால் எடுத்து இந்த 12வது வசனத்தை எல்லாரும் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். இந்த கல் எடுத்து நட்டு வச்சு அடையாளப்படுத்துகிற ஒரு முகாந்தரத்தை முதல்ல யாக்கோபு ஆரம்பிக்கிறார். அவர் தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு போகும் பொழுது ஒரு பொருத்தனை செய்து கொண்டு புறப்படுகிறார். அப்பா வீட்டில் அப்பா கிட்ட கேட்டுக்கிட்டு அப்பா சொல்லிட்டாரு, நீ போய் அங்கே புறப்பட்டு போய் நீ பெண் கொண்டுட்டு வா என்று அனுப்பும் பொழுது போகிற வழியில் ஒரு இடத்துல அவர் ஒரு கல்லை தலைக்கு வச்சு அவர் படுகிறார். முதல்ல ஒரு அடையாளப்படுத்துகிற ஒரு இடம். அங்கே அவர் ஒரு ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை செய்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 28:18 ரொம்ப அவசியம். கர்த்தரிடத்துல எந்த ஒரு விஷயத்தில் உடன்படிக்கை செய்யணும். ஆண்டவரே, நீர் என்னை இப்படி ஆசீர்வதிச்சிருன்னு சொன்னால் உங்களுடைய காரியங்களை நான் இப்படி இருப்பேன். நீர் என்னுடைய வாழ்க்கையில் நீர் இடைப்பட்டு இந்த காரியங்களிலிருந்து என்னை வெற்றி சேர்க்க பண்ணினால் நான் இந்த மாதிரியான காரியங்களில் நான் உம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணி உம்முடைய சித்தத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று சில உடன்படிக்கை இல்லாத வாழ்க்கை நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால தான் சில நேரங்களில் நாம் வெற்றி அடைய முடியாதவர்களாக நாம் இருக்கிறோம். யாக்கோபு தெளிவாய் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். நான் போகிற ஆண்டவரே, தைரியமாக நான் போகிறேன். ஆனால் நான் போகிற இந்த பாதைகளில் நான் சாப்பிடுகிறதற்கு, நான் தங்குகிறதற்கு, எனக்கு ஜீவனம் பண்ணுகிறதற்கு, எனக்கு செலவுக்கு பணத்துக்கு எல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் நான் உமக்கு வந்து இதே இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டிடுவேன். சார், அவருடைய ஸ்தானத்திற்கு ஒரு உடன்படிக்கை அவர் எடுத்துக்கிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நிலையில் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை பொருத்தனை செய்வது நல்லது. அந்த உடன்படிக்கையின்படி ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு பின்பு அதை செய்ய கவனமாயிருங்கள். வேதம் சொல்லுகிறது, பொருத்தனை பண்ணுறது நல்லது. பொருத்தனை பண்ணிட்டா அந்த பொருத்தனையை செஞ்சிடணும், செய்யாமல் விட்டுறக்கூடாது. ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? பொருத்தனை பண்ணிடுவாங்க, ஆசீர்வாதங்களை வாங்கிடுவாங்க, வாங்கிட்டு கர்த்தருக்கு சொன்ன வாக்குகளை நிறைவேற்றவே மாட்டாங்க. அது தேவனுடைய பார்வையில் அது அருவருப்பாய் மாறுகிறது. அந்த இடத்துல யாக்கோபு ஒரு கல்லை நட்டி வைத்து அந்த இடத்துல அவர் ஒரு ஆராதிக்கிற ஒரு இடமாக அந்த இடத்துல பார்க்கிறார். அது தேவனுடைய வீடு. அந்த இடத்திற்கு பேர் பெத்தேல் என்று அடையாளப்படுத்துகிறார். இந்த கல்லை வைக்கிற ஒரு கலாச்சாரத்தை யாக்கோபின் மூலியமாக அது வெளியில் வருகிறது. யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5-7 வசனங்களை வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 4:5-7 வசனங்கள் முடிய. கடந்து போய் உங்களுக்குள்ள ஒரு அடையாளமாக இருக்கும்படிக்கு இலக்கத்திற்கு சரியாக தன் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு போங்கள். ஏதென்று உங்களை கேட்கும் பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டு இருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற போது
யோர்தானின் தண்ணி பிரிந்து போயிற்று. இஸ்ரவேலின் புத்திரருக்கு இந்த கல் வைக்கப்பதனுடைய அடையாளம் நினைப்பூட்டுதலை, யோர்தானின் நதி இரண்டாக பிளந்ததை அடுத்த தலைமுறையினர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக 12 கோத்திரத்தினுடைய அடையாளமாக 12 கற்களை எடுத்து கொண்டு போய் நட்டி வையுங்கள். ஒரு கல்லை வைக்கிறாங்களா அந்த அடையாளம். இன்றைக்கு நம்ம நிலத்தை பிரிக்கிறோன்னு சொன்னால், சொத்துக்களை பிரிக்கிறோன்னு சொன்னால், அரசாங்கத்திலிருந்து சர்வைவர் வந்து என்ன பண்ணுவார், அந்த சொத்துக்களை கல்லை போட்டு அடையாளப்படுத்துவார். இது வரைக்கும் தான் உங்களுடைய எல்லை, அடுத்த எல்லைக்கு நீங்கள் போகக்கூடாது, உங்களுக்கு இது தான் பாத்தியப்பட்டது, உங்கள் பட்டாவுக்கு உட்பட்டது. 12 கற்களை எடுத்து நினைப்பூட்டுதலாக வைக்கும்படியாக அடையாளப்படுத்துகிறார். எலியாவும் ஆகாப் ராஜாவினுடைய ஜனங்களுக்கு முன்பதாக பலிபீடத்தை கட்டும் பொழுது 12 கற்களை எடுத்து அடையாளப்படுத்துகிறார். அந்த ஜனங்களுக்கு ஒரு நினைவு திரும்ப வர வேண்டும் என்பதற்காக அந்த 12 கற்களை எடுத்து பலிபீடத்தை கட்டி அடியில் தண்ணி ஊற்றி நெருப்பு வைத்து அதன் மேலே பலி கொடுக்கப்படுகிற அந்த மாமிசத்தை எல்லாம் தூக்கி வைக்கிறாருங்க. ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய விஷயத்தை சாமுவேல் என்னும் இந்த தீர்க்கதரிசி ஏற்படுத்துகிறார். அந்த இடத்திற்கு பேர் எபனேசர். ஏற்கனவே அந்த இடத்துல தான் இந்த யுத்தமே ஆரம்பித்தது. நன்றாக கவனித்து வாருங்கள். இந்த செய்தியில் சாமுவேல் என்னும் ஒரு தீர்க்கதரிசியை தேவன் எழுப்புகிறார். ஏலியினுடைய கரங்களில் இருந்து ஊழியங்களை பிடுங்கி சாமுவேலினுடைய கரங்களில் கொடுக்கிறார். ஆசாரியர்கள் அன்றைக்கு முறையாக தேவனுடைய ஊழியத்தை செய்யாததினாலே மக்கள் கீழ்ப்படியாமைக்குள்ளாய் தள்ளப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம் அது. தேவனுடைய வார்த்தை அபூர்வமாய் இருந்த காலம் அந்த காலம். தேவனுக்கும் மக்களுக்கும் இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்பட்ட ஒரு காலம். சாமுவேலின் மூலியமாக ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் ஏற்பட்ட காலம் இந்த காலம். இந்த வேதாகம் வாசித்த பகுதியின் காலம். மக்கள் இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இஷ்டத்திற்கு அவங்களுக்கு தெரிகிறதெல்லாம் வணங்கி கொண்டு தேவனுக்கு விரோதமாய் நடந்து கொண்டிருந்தார்கள். எப்பொழுதெல்லாம் நம் தேவனுக்கு விரோதமாய் எழும்பி நிற்க ஆரம்பிக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் தேவனை விட்டு தூர ஒதுங்கி நம்மளுடைய வாழ்வின் பயணங்களை இஷ்டத்திற்கு நடத்தி கொண்டிருக்கிறோமோ, தூங்கிட்டு இருக்கிற எதிராளியை தேவன் தட்டி எழுப்பி உங்களை செக்கு வச்சு நிறுத்தி தடுத்து நிறுத்த பார்ப்பார். எப்பொழுதும் கர்த்தருடைய சித்தத்திற்கென்று அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குத்தத்தம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரவேல் என்னும் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவன் பெலிஸ்தரை தட்டி விட்டார். ஏலியின் காலங்களில் இந்த மக்கள் வந்து ஜனங்கள் முழுவதும் தேவனோடு ஒன்றி இருக்க வேண்டும் என்று ஏழையை தேவன் ஆசாரியத்துவ பணியில் அமர்த்தினார். அதற்கு பிறவாக அவங்களுடைய 2 பிள்ளைகளையும் ஏற்படுத்தினார். ஓபினி பிரகாசியும் அந்த பணிக்கு ஏற்படுத்தும் பொழுது அவர்கள் அந்த காரியத்தில் எப்படி நடந்து கொண்டார்களாம்? 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23, 24, 25 வாசிப்போமாக. போதுமா? அப்போது இந்த பணியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஜெனரேஷனையே தேவன் முடிக்க திட்டம் போட்டார். மக்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டியவனே அங்கே தவறு செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அந்த மக்களுக்காக யார் விண்ணப்பம் செய்ய முடியும்? மக்களுக்காக விண்ணப்பம் செய்கிற ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பினார். அவர் பேர்தான் சாமுவேல். இந்த எபனேசர் என்று பெயரிடப்படுகிற கல்லுக்கு முன்னால் ஒரு பெரிய சரித்திரம் அடங்கி இருந்தது. எங்க இந்த கல்லுக்கு ஒரு பேர், இன்னொரு பேர் தெரியுமா? வெற்றி. வெற்றி. எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், எல்லாமே வெற்றி தான். தோல்விவேன்னு நினைக்காதீங்க. ஆமாம், எதையுமே நமக்கு இது முடியாதுங்கிற மாதிரி எதையுமே நீங்கள் நினைக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு நீங்கள் உண்மையாக இருந்து, உண்மையாய் உழைத்து, உண்மையாய் தேவனுடைய கரங்களிலே ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் உங்கள் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, கைகளில் சுத்தமுள்ள மனுஷன் பாக்கியவான். உங்களுடைய கைகளில் சுத்தம் வேணும். உங்களுடைய கைகளை வாங்குகிற சம்பளத்தில் சுத்தம் வேணும். உழைக்கிறதுல சுத்தம் வேணும். பேச்சில் சுத்தம் வேணும்.
எல்லாத்துலேயும் ஒரு 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 பரிசுத்தத்தை தேவன் காண ஆரம்பித்தார் என்று சொன்னால் அந்த இடத்துல நிச்சயமாக வெற்றியை தேவன் தர அவர் ஆயத்தம் உள்ளவராய் அவர் இருக்கிறார். இதுக்கு முன்னே என்ன நடந்தது? இந்த மக்கள் முழுவதும் ஏழியின் காலங்களில் இந்த அஸ்தரோத்தையும் பெலிஸ்தர்களுடைய அந்நிய தெய்வங்களையும் இவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள். நல்ல கவனிங்க, நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இந்த செய்தியில் தேவன் உங்களை தொடுவாராக. தேவன் ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை நடக்கத்தக்கதாக கிருபை செய்வாராக. இந்த மக்கள் முழுவதும் அவங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தூர போய் கீழ்ப்படியாமையிலே தள்ளப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். முதலாவது நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க, அவங்க தோல்விகளையே சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க. வெற்றியே அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கவே இல்லை. பேர் என்ன? அவங்களுக்கு பேர் இஸ்ரவேல் ஜனம் என்று பெயர். அவங்கள பார்த்தாலே மற்ற தேச மக்களெல்லாம் நடுங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எகிப்தில் எப்படிப்பட்ட வாதைகளை தேவன் ஏற்படுத்தினார். அவர்களுக்காக கர்த்தர் எப்படி பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அவங்கள காப்பாற்றினாருங்கிற பயமும் நடுக்கமும் நாம் வாசித்த அந்த 83வது சங்கீதத்தில் இருக்கக்கூடிய எல்லா எதிராளிகள் தேசங்களும் திட்டம் போட்டு தான் உட்கார்ந்து அந்த சங்கீதம் நாம் வாசித்தோம் இல்லையா? அதை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சங்கீதத்தில் சொல்லுது, இந்த இவர்களை எப்படி முறியடிக்கலாம் என்று அவர்கள் திட்டம் போட்டு கூட்டம் போட்டார்களாம். வாசித்து பார்ப்போம் 3வது வசனத்திலிருந்து 83:3. யோசித்து இராமலும் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணவும் வாருங்கள் என்கிறார்கள். யாரெல்லாம் அதை நினைத்தார்கள் கீழே இருக்கிறது. இப்படி ஏதோம் கூட்டத்தாரும் இஸ்ரவேலரும் மோவாபியரும் ஆகாரியரும் கேபாலரும் அம்மோனியரும் அமலேக்கியரும் தீர்வின் குடிகளோடு கூடிய பெலிஸ்தரும் இப்படி திட்டம் போட்டு இறங்கின யுத்தம் தான் இந்த யுத்தம். பாருங்க, நல்லா கவனிங்க. அந்த 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்துக்கு கொஞ்சம் போவோம். அங்கே என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பார்க்கலாம். அங்கே இப்போது நல்லா பீக்கில் போயிட்டுருக்கக்கூடிய ஊழியம், சாமுவேல் தீர்க்கதரிசி ஊழியம் போயிட்டுருக்குது. அதுக்கு இங்கே பார்ப்போம். சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டு எபனேசருக்கு சமீபத்தில் பாளையம் இறங்கினார்கள். பெலிஸ்தரோ ஆபெக்கிலே பாளையம் இறங்கி இருந்தார்கள். பெலிஸ்தர் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள். யுத்தம் அதிகரித்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டு போனார்கள். அவர்கள் சேனையில் போர்க்களத்தில் ஏறக்குறைய 4000 பேர் வெட்டுண்டு போனார்கள். இப்போ பெரிய யுத்தம். ஏன்னா ஏற்கனவே சொல்கிறேன், இந்த ஜனங்களை முழுவதும் அழிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அழிப்பதற்கு மனசுலேயே நினைப்பாங்க. இவன் இன்னும் உசுரோடு இருக்கானான்னு நினைப்பான். எத்தனை பேர் நீங்கள் இதை கிரகிச்சிருக்கீங்க எனக்கு தெரியும். அவன் பார்வையிலேயே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்ப்பான். உங்களை நிற்க வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பான். அவனுடைய பார்வை முழுவதும் அந்த உச்ச மொழியிலிருந்து கீழே பெருவிரல் வரைக்கும் பார்ப்பான். இன்னும் நீ இப்படி இருக்கிறியா? எப்போது விழுவான் எப்பொழுது சாவான் என்று துன்மார்க்கன் தன் இருதயத்தில் ஆலோசனை பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன் பார்வைக்கெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இங்கே பெலிஸ்தர்கள் இந்த மக்களை முறியடித்து கீழே விழுந்து கிட்டத்தட்ட 4000 பேர் முதல்ல செத்து போகிறாங்க. இன்னும் நீங்கள் கீழே என்ன டெப்த்தாக போய் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் 30,000 பேர் ஆயிரக்கணக்கில் மறித்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போ தான் அந்த மக்கள் முடிவு பண்ணுகிறார்கள். என்ன பண்ணுறாங்கன்னு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். என்னடா நம்ம இப்படியே செத்துக்கிட்டு இருக்கிறோமே, இப்படியே நம்ம மக்கள்லாம் உயிர் போயிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, உடன்படிக்கை பெட்டியை எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டா கர்த்தர் நம்மளை பாதுகாத்து விடுவாரல்ல. இவன் ரொம்ப பேர்த்தினுடைய ஐடியாவை பார்த்துக்கிடுங்க. கழுத்தில் சிலுவையை மாட்டிக்கிட்டா அல்லது மனசில் புறப்பட்டு போகும் பொழுது இப்படி ஒரு சிலுவையை போட்டு போயிட்டா கர்த்தர் நம்ம காப்பாற்றிடுவார்னு நினச்சிக்கிற மாதிரி. நீங்கள் அப்படி செய்கிறீங்களேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்குது. எப்படி? உடன்படிக்கை பெட்டி வச்சுட்டா நாம் ஜெயிச்சிடலாம். ஏன்னா உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வந்ததுனால யோர்தான் நதிகள் 2ம் பிளந்தது. அதுக்கு தான் அடையாளப்படுத்தி 12 கற்களை வைத்தார். நதி 2ஆக பிளந்தது, கடந்து வந்தார்கள். ஆகவே எல்லாத்துக்கும் தெரியும் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள தேவனுடைய மகிமை இருக்கிறது. அதை அடையாளப்படுத்தி கொடுத்துருக்கிறார் கர்த்தர். ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கார் மக்கள்கிட்ட. இவங்க என்ன பண்ணுறாங்க, யுத்தத்துக்கு போகும்பொழுதெல்லாம்
பெட்டியை எடுத்து கொண்டு போய் அங்கே வைத்து விடுவார்கள். அப்படி வைக்கும் பொழுது ஜெயிச்சிருவன் நினச்சிட்டு இருக்கும்போது என்ன நடந்ததுன்னு சொன்னால், பெலிஸ்தர்கள் இவர்கள் மேலே யுத்தம் பண்ண வந்த பொழுது, இந்த பெட்டி வச்சுட்டேடா நீங்கள் ஆடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த பெலிஸ்தர் என்ன பண்ணாலும் அந்த பெட்டி அவன் தேசத்தை தூக்கிட்டு போயிட்டான். உடன்படிக்கை பெட்டியை அங்கே தூக்கிட்டு போயிட்டான். இப்போ அங்கே உட்காந்து சிந்திக்கிறான், இனி பாடுறான் உங்களை, நீங்கள் இதை வச்சு தானே கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தீங்க, இந்த பெட்டி இப்போது எங்ககிட்ட வந்துருச்சு. நிறைய பேர் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பலத்தை மற்றவர்கள் திருடிட்டாங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. அப்படியெல்லாம் நீங்கள் ஒன்றுமே, உங்களுடைய பலத்தை யாராலும் அசைக்க முடியாது. நீங்கள் பலகீனர்கள் அல்ல, இயேசுவுக்குள்ளே பலம் உள்ளவர்கள் என்பதை உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே உங்களுடைய வாயின் அறிக்கை சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். பலகீனத்தை பற்றி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால், பலகீனம் என்பது இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினால் வரக்கூடிய சக்தி. அது பலம் என்பது தேவன் நமக்கு பரலோகத்திலிருந்து கொடுக்கக்கூடிய ஆவிக்குரிய சக்தி. பலத்தை பற்றி பேசுங்க, பலகீனத்தை பேசாதீங்க. இந்த இஸ்ரவேலர்கள் பலகீனத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ நாம் முறியடிச்சு போயிட்டே இருக்கிறோமே, ஐயோ நாம் முறியடிச்சு தோத்து போயிட்டே இருக்கிறோமே, நாம் தோத்து போய்கொண்டே இருக்கிறோமே. வெற்றிக்கு முன்னால் அவர்களுக்கு தோல்வி தோல்வி தோல்வியாக இருந்து கொண்டே இருந்தது. பெலிஸ்தர் கணக்கு போட்டான், எகிப்து தேசத்தில் இருக்கிற பிரச்சனைகளை போல பெலிஸ்தர்கள் வாழக்கூடிய இந்த தேசத்துலையும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக பெட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. லாபகரமாக யுத்தம் பண்ணி அந்த பெட்டியை தூக்கிட்டு போய் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 1 சாமுவேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 1ஆவது வசனத்துக்கு போவோம். ம் 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 பாருங்க, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி என்பது பயங்கரமான பரிசுத்தம் நிறைந்த உடன்படிக்கையின் பெட்டி. அது அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட ஒரு இடம், அதை கொண்டு எங்கே வைக்கணும்னு ஒரு முடிவு பண்ணாங்க தெரியுமா? அவங்க ஆராதிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த தாகோன் என்னும் கோயிலில் கொண்டு போய் பெட்டி வைக்க முடிவு பண்ணாங்க. பெட்டி போயிடுச்சுன்னு சொன்ன உடனே ஏலி மருமக சொல்லிட்டாங்க. ஏலியினுடைய மருமகள் பேசுகிறாங்க. ஏலியினுடைய பசங்க 2 பேர் செத்து போயாச்சு. மருமகள் பேசுகிறது, இஸ்ரவேலின் மேல் இருக்கக்கூடிய மகிமை முழுவதும் போய்விட்டது என்று சொல்லி அந்த பையனுக்கு இகபோத் என்று ஒரு பெயரை வைக்கிறார்கள். இகபோத்துன்னு சொன்னால் தேவனுடைய மகிமை நமக்கு அற்று போய்விட்டது. பெலிஸ்தில் நினைச்சிட்டு கொண்டிருக்கிறார்கள், இந்த பெட்டி வந்ததுனால அந்த மகிமை முழுவதும் பெலிஸ்தருக்கு வந்துருச்சுன்னு திட்டம் போட்டுருக்காங்க. இப்போ என்ன நடக்குது தெரியுமாங்க? அதை 2வது வசனத்துக்கு போவோம். பிடித்து கொண்டு வந்து வைத்தார்கள். ம் 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 ரைட். இப்போ கொண்டு வச்சுட்டு எல்லாரும் போய் படுத்துட்டாங்க. பெட்டியை கொண்டு வந்து வச்சுட்டு எல்லாரும் போய் படுத்துட்டு அடுத்த நாள் காலையில் வந்து வச்சிருக்கிற இடத்துல பார்த்தா சொன்னால் என்ன நடந்தது தெரியுமாங்க? அவங்க வச்சிருந்த அவங்களுடைய வணக்கத்திற்குரிய உருவமுள்ள அந்த சிலை கீழே விழுந்து கிடந்ததான். கீழே விழுந்து கிடந்த உடனே ஈஸ்வர் ஒருவேளை இது யாராவது தள்ளி விட்டுருப்பாங்களோ நினச்சிட்டு திரும்ப அவன் எடுத்து வச்சுட்டு போயிருக்கிறான். மறுபடியும் அடுத்த நாள் வந்து பார்த்துருக்குறாங்க, அதனுடைய கை உடஞ்சி கிடந்துருக்குது, கால் உடஞ்சி கிடந்துருக்குது, இடுப்பு உடஞ்சி கிடந்துருக்குது. இப்படி தலை குப்புற அந்த உருவம் உடைந்து கிடந்திருக்கிறது. இதை பார்த்து அந்த மக்களுக்கு ஒரே அதிர்ச்சி ஆகிவிட்டது. என்னடா இது இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு கடைசியில் நடந்தது விஷயம் என்ன தெரியுமா? கர்த்தர் கடுமையான கோபத்தை வெளிப்படுத்தினார். பெட்டி இருக்க வேண்டிய இடத்துல இல்லை, வைக்கப்பட வேண்டிய இடத்துல அது வைக்கப்படாமல் வேறொரு இடத்துல இருந்ததுனால கர்த்தருடைய வாதை அங்கே இறங்க ஆரம்பித்தது. அதை யார் தொடணும் தெரியுமா? பரிசுத்தமுள்ள லேவியர்களும் ஆசிரியர்களும் மாத்திரம்தான் அந்த பெட்டியை தொடணும். வேற யார் தொட்டாலும் கண்டிப்பாக வாதை இறங்கிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இவனுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்கங்க. என்ன நடந்தது தெரியுமா? அந்த பெட்டி எல்லாத்துக்கும் என்ன வியாதி வந்தது தெரியுமா? மூல வியாதி வந்துதான். என்ன வியாதி? பெட்டி வச்சுட்டு போயிட்டானுங்க.
அடுத்த நாள் காத்தால ஒவ்வொருத்தரும் எந்திரிச்சு ஒவ்வொருத்தரும் பேச முடியாமல் அந்த இஞ்சி தின்ன குரங்க மாதிரி இருக்குன்னு பழமொழி சொல்கிற மாதிரி ஒவ்வொருத்தன் மூஞ்சி பார்த்துக்கிறான். நீ நல்லா இருக்கிறியா, சரி உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இப்படியே இந்த தேசம் முழுவதும் கடைசியில் பயங்கரமான வாதை வந்து இறங்கிருச்சு. அது பைபிள் வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 78:66 சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களை பின்புறம் அடித்தாராம். அந்த வசனத்தை வாசிங்க. நித்திய நிந்தையை வர பண்ணினார். இவர்கள் செய்த இந்த காரியம் பயங்கரமான ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்துச்சு. எல்லாரும் மூல வியாதியினால கத்த ஆரம்பித்து விட்டார்கள். தேசமே மரண ஓலத்துக்குள்ளாய் தள்ள ஆரம்பிக்கப்பட்டது. கர்த்தருடைய பெட்டிக்கு விரோதமாக அவர்கள் சிந்திக்க ஆரம்பித்ததுனால கர்த்தர் அங்கே கைகளிலே தன்னுடைய சிட்சிப்பை கையில் எடுக்க ஆரம்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணாங்கன்னா, உட்காந்து அந்த தேசாந்தரிகள் எல்லாம் உட்காந்து முடிவு பண்ணாங்க, ஐயோ இந்த பெட்டி வந்ததுனால நமக்கு இந்த ஊர் முழுவதும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம்னா, இந்த பெட்டியை காத்து பட்டணத்துக்கு கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறலாம், கொஞ்சம் இங்கே இருந்தால் நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பெட்டி என்ன பண்ணுறாங்கன்னா தூக்கிட்டு போகிறாங்க. அதை வாசிங்க 8வது வசனத்தில். பார்த்துக்குங்க, அடுத்த பட்டணத்திற்குள்ள அந்த பெட்டி உள்ளே போகும் பொழுது முன்ன பெரியவங்களுக்கு தான் இருந்த அந்த மூல வியாதி இப்போ எல்லாத்துக்குள்ள சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு பெரியவங்களை வரைக்கும் ஒரு தண்டனை வர ஆரம்பித்து விட்டது. எல்லாரும் தேசம் முழுவதும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என்னமோ நாம தப்பு நடந்து போச்சே என்று. கடைசியில் பார்க்கும் பொழுது இன்னும் கீழே வாசித்து பாருங்கள். அங்கே அதனால் அவர்கள் 10வது வசனத்தில் அதனால் அவர்கள் தேவனுடைய பெட்டியை எக்ரோனுக்கு அனுப்பான். உடனே அந்த பெட்டி அடுத்தது இன்னொரு இடத்துக்கு போகுது, எக்ரோனுக்கு போகுது. போன உடனே தேவனுடைய பெட்டி எக்ரோனுக்கு வருகிற போது எக்ரோன் ஊரார் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போட இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து எங்கள் அண்டைக்கு சுற்றி கொண்டு வந்தார்கள் என்று கூக்குரிட்டார்கள். அவர்கள் பெலிஸ்தீன் அதிபதிகளை எல்லாம் கூடி வரும்படி அழைத்து, இஸ்ரவேலின் தேவன் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போடாதபடிக்கு அவருடைய பெட்டியை அதன் ஸ்தானத்திற்கு திரும்ப அனுப்பிவிடுங்கள் என்றார்கள். அந்த பட்டணம் எங்கும் சாபு மும்முரமாயிருந்தது. தேவனுடைய கை அங்கே மகா பாரமாயிருந்தது. செத்து போகாதிருந்தவர்கள் மூல வியாதியினாலே வாதிக்கப்பட்டதினால் அந்த பட்டணத்தின் கூக்குரல் வானபரியந்தமும் எட்டியிருந்தது. முடியல. எரிபந்தமான கொப்புளம் தொடையில் இருக்கும் என்று மூல பாஷையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2வது, இந்த பெட்டி அவங்க எடுத்துகிட்டு போனதுனால சுண்டிலிகளை தேவன் அதிகமாக அந்த தேசத்தில் உற்பத்தியாக சொல்லி கட்டளை கொடுத்துட்டார். இந்த சுண்டிலிகள் அதிகமாக வந்ததுனால என்னாச்சுன்னு சொன்னால், அவர்கள் செய்து கொண்டிருந்த விவசாயங்கள் முழுவதும் அது தின்றே தீர்த்து விட்டது. இப்போ என்னென்னா, சாப்பாட்டுக்கு அவங்க பெரிய கஷ்டப்படுகிறவர்களாய் பெலிஸ்தர்கள் மாறினார்கள். இப்போ தான் அவங்க எல்லாம் கூடி முடிவெடுத்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஞானவான்கள்லாம் வர வச்சு ஒரு முடிவு செய்கிறாங்க. இனிமேல் இந்த பெட்டி நம்ம பக்கம் ஆகாது, இந்த பெட்டி நம்ம பக்கம் இருக்கக்கூடாது, இதை நீ முத வேலையை அனுப்பிச்சுடுங்க அப்படின்னு அனுப்பும் பொழுது தான் அங்கே முடிவு செய்யலாம். 6வது அதிகாரத்தில் அங்கே 3வது வசனத்தை வாசிப்போம்.
ம் 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 அப்போ ஆண்டவருடைய பெட்டிக்கு ஒரு யோசனை பண்ணுறாங்க இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு. இந்த பெட்டியை சும்மா ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது சும்மாவே வரக்கூடாது, வெறுங்கையாகவே வரக்கூடாதுன்னு பைபிள் வசனம் சொல்லுகிறது. ரொம்ப பேர் நம்மளாம் வெறுங்கையாக வர தான் விரும்புகிறோம், பைபிள் எடுத்துகிட்டு வர விரும்புறதில்ல, அவருக்கு உரிய கணத்தை கொடுக்கறதுக்கு விரும்புறதில்ல. இதை பாருங்க, அந்த இருக்கிற ஆளுகள் புரிஞ்சுருக்கிறாங்க, இந்த பெட்டியை வெறுமையாக அனுப்பிச்சிடக்கூடாதியா, இதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்? அந்த மூல வியாதிக்கு தகுந்த மாதிரி ஒரு சொரூபம், நம்முடைய தேசத்தை பாழாக்கின சுண்டிலிகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு சொரூபத்தை செஞ்சு எந்தெந்த பட்டணங்களுக்கு எல்லாம் இந்த வியாதிகள் கஷ்டப்படுத்தினதோ அதுக்கு ஈடாக ஒரு அஞ்சஞ்சு செஞ்சு இந்த பெட்டியோடு அனுப்பிச்சி விடணும். இப்படி பெட்டி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அனுப்பிச்சி விட்டுறாங்க தேசத்தை. அந்த பெட்டி போகிற பாதைகளெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி நோட் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது ஒரு இடத்துக்கு வந்து சேருகிறது. 7ஆம் அதிகாரத்துக்கு போவோம், 1ஆம் வசனத்தில். ம் 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 பாருங்க, கீரியாத்தாரின் என்னும் அந்த மனுஷன் வந்து அந்த பெட்டியை வந்து வாங்கி வீட்டில் வைக்கும் பொழுது, அமிதாபேன் வீட்டிலே கொண்டு வந்து வைக்கும்போது அந்த பெட்டியை வைக்கிறதுக்கு பரிசுத்தப்படுத்தி அந்த பெட்டியை வைத்து விடுகிறார்கள். அப்போது தேவனுடைய மக்கள் அவருடைய பாதுகாப்பையும் அவருடைய மீட்பையும் அனுபவிக்க வேண்டுமானால் சகல அசுத்தங்களிலுமிருந்தும் விடுவிக்கப்பட்ட அனுபவம் நமக்கு தேவை. அசுத்தம் இருக்கக்கூடாது. நிறைய பேர்த்துடைய குடும்பத்தில் நிறைய வீடுகளில் பார்த்துருக்கேன், எல்லாம் ஒன்று தானுங்க, நான் இதையும் அப்படியே கொஞ்சம் கும்பிட்டுக்கணுங்க, அதையும் கொஞ்சம் அப்படியே கும்பிட்டுக்கணுங்க அப்படிம்பாங்க. நிறைய கிறிஸ்துவ வீட்டு நான் பார்த்துருக்குறேன். நான் நீ அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவருக்கு அது பிடிக்காது. உங்களோடு கூட பண்ணியிருக்கிற அந்த உடன்படிக்கை என்பது எப்பொழுதுமே பரிசுத்தத்திற்குரிய உடன்படிக்கை. நான் இதில் ஒரு காலை வச்சுக்குவேன், அதில் ஒரு காலை வச்சுக்குவேன் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா வாதையை நிறுத்த முடியாது. இந்த மூலம் வியாதியினுடைய அர்த்தம் என்ன? ஒரு வாதைக்கான அடையாளம். நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த எபனேசர் இதுவரை உதவி செய்யக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரிக்க முடியாது. இந்த இஸ்ராயேல் ஜனங்கள் முழுவதும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா? இந்த பெட்டி வந்து இந்த தேசத்தில் வந்து 20 வருஷம் ஆச்சு. பெலிஸ்தரை விட்டு திரும்ப வந்து 20 வருஷம் ஆச்சு. வாசிப்போம் 2ஆவது வசனத்தில் 7:2. ம் 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 போதுமா? அப்போ சாமுவேல் இப்பதான் பேசுறார். 20 வருஷம் கழித்து சாமுவேலுடைய வாய் திறக்கிறது. சில நேரங்களில் ஆண்டவர் வந்து மௌனமாக இருந்து திடீர்னு பேச ஆரம்பிப்பார். ஏன்னா நமக்குள்ள ஒரு என்ன நிலைமையில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிகிற வரைக்கும் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்த மாட்டார். மக்களுக்கு புரியல, புரிஞ்சு 20 வருஷமாக புலம்பிகிட்டு இருக்கிறான். ஐயோ நாம் இப்படி கிடக்கிறோமே, நாம் இன்னும் இவனுக்கு அடிமையாக கிடந்துட்டு இருக்கிறோமே, அவன் இன்னும் நம்மளை மேய்ச்சிக்கிட்டே இருக்கிறானே, நான் இன்னும் இங்கேயே குப்பை கொட்டிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறானே, இன்னும் என் வாழ்க்கை இப்படி கிடக்குதுன்னு இங்கே நாமெல்லாம் புலம்புற மாதிரி அவர்கள் அங்கே புலம்பிக் கொண்டு வந்தார்கள். என்ன செய்கிறதுனே தெரியல. 20 வருஷம் புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள். பெட்டி ஊருக்கு வந்தாச்சு. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க பெட்டி இருக்கிறதுனால போரில் யுத்தம் ஜெயிச்சிடலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. பெட்டி ஊருக்கு வந்ததுனால இந்த பெலிஸ்தருடைய கைகளிலிருந்து நாம் தப்பித்து விடலாம் என்று அவர் நினைத்து கொண்டிருந்தார்கள். பெட்டி இருக்கிறதுனால ஜெபிக்கிறதெல்லாம் கேட்டப்படும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. எதை வச்சுக்கிட்டு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, தங்களுடைய மனசுக்குள்ளே எதையெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க தெரியாமல், அஸ்தரோத்தையும் அந்நிய தெய்வத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இதை உடன்படிக்கை பெட்டியின் மீது ஒரு கண்ணும் அங்கே ஒரு கண்ணை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த 2 கண்ணு வேலையாகாதுங்க சார். 2 மனம் உள்ளவன் தன் வழிகளிலே நிலையற்று திரிகிறான். சாமுவேலை கொண்டு 20 வருடம் கழித்து கர்த்தர் பேசுகிறார். மக்களுக்காக ஒரு எழுப்புதலை சாமுவேல் கொண்டு வருகிறார். 20 வருஷமாக மக்கள் தேவனை ஆராதிக்கவில்லை. 20 வருஷமாக மக்கள் தங்களுடைய சுய பலத்தில் ஓடிக்கொண்டிருந்தார்கள்.
கர்த்தரை தேடுவதற்குரிய அந்த அறிவற்ற ஜனங்களாக இருக்கும் பொழுது சாமுவேல் கர்த்தருடைய வார்த்தையோடு வருகிறார். அந்த வார்த்தை அந்த மக்களை திரும்பவும் தேவனோடு இணைக்க ஆரம்பிக்கிறது. நம்ம பல தருணங்களில் எச்சரிப்படைகிறோம், பல தருணங்களில் தேவனுடைய வார்த்தையினால் தொடப்படுகிறோம். அந்த நேரம் மாத்திரம் தொடப்பட்ட அனுபவத்தோடு வீட்டுக்கு போகிறோம். வாழ்வில் பழையவைகளோடே நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம். இதனால் நீங்கள் எந்த ஆசீர்வாதத்தையும் சுதந்திரிக்கவே முடியாது. தெளிவாக சொல்லுகிறார் சாமுவேல். முதல் அவங்களுடைய தப்பை எடுத்து முன்னால் வைக்கிறார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை நோக்கி அவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறானால், ஆண்டவர்கிட்ட வரணும்னு சொன்னால் முழு இருதயத்தோடு தான் வரணும். கொஞ்சம் கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அப்படிங்கிறதெல்லாம் வேலைக்காகாது. இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலேயே இந்த பலகீனம் இருந்து கொண்டே இருந்தது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, கர்த்தரிடத்தில் நீங்கள் திருப்பப்பட்டால் எப்படி இருக்கணும்? ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். ரோமர் 12:1-2. சகோதரரே, உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் உங்களுடைய சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்த ஆராதனை வேறு, நாம் செய்ய வேண்டிய ஆராதனை என்பது வேறு. நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள தேவன் நம்மை இந்த காலை நேரத்தில் அழைத்து வந்து பேசி கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உங்கள் நடுவில் இருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி, அந்த தெளிவாக நேராக்கு, உன்னுடைய வழிகளை நேராக்கு. ஒருவனுடைய வழி சரியாயிருந்தால் சத்துருக்களையும் அவனோடு கூட சமாதானமாக்குவார். உன்னுடைய வழி நேராக இருக்கணும் மகனே மகளே. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்வு நேராக இருக்கணும். உன் சிந்தனை நேராக இருக்கணும். உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் இடைபடுகிறதுக்குரிய எல்லா சூழல்களும் சரியாக இருந்து கொண்டு இருக்கணும். கொஞ்சம் வளரும் பொழுது நீ தேவனை விட்டு தூர போகிறதும், தேவனுடைய மனுஷர்களுக்கும் மனுஷிகளுக்கும் நீ கனம் கொடுக்க தவறுகிறதும் உன்னுடைய வாழ்வில் ஆசீர்வாதம் இல்லை. முதியவர்களையும் பெரியவர்களையும் மதிக்க தவறுகிறதும் உனக்கு ஆசீர்வாதம் இல்லை. சாமுவேல் ஏலியினுடைய பாதத்தின் அடியில் அமர்ந்து படுத்து உறங்கிய ஒரு சிறு வாலிபன். அவனிடத்தில் கர்த்தர் பேசினார். கீழ்ப்பிடிதலுள்ள சாமுவேலை தேவன் பார்த்தார். கீழ்ப்பிடிதலோட இரு. ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில் பிரச்சனை சூழ்ந்துக்கிட்டு இருக்கு? எப்பவுமே வெள்ளம் போல சத்துரு வருவானா? சத்துரு ஒருத்த மட்டும் வரதில்லை. அவன் வர்றதை வெள்ளம் எப்படி வரும்? திடீர்னு வரும். காற்றாற்று வெள்ளம்னு சொல்கிறாங்க. மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய இடங்களில் காற்றாற்று வெள்ளம்னு சொல்லுவாங்க. திடீர்னு அங்கே உட்காந்து வேட்டையாடிட்டு இருப்பாங்க. கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ளே அந்த வெள்ளம் வந்துட்டு போயிடும். வெள்ளம் சத்துரு வர்றது அப்படிதான், மின்னல் போல் வந்துட்டு போவான். ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். தேவனுடைய விருப்பத்திற்கு நடக்கணும். கர்த்தர் வாதைகளால் இஸ்ரவேல் ஜனங்களை மூலவியாதினாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் வாதைகளை கொடுத்தார். தெரியுமா உங்களுக்கு? எதிராளிகளுக்கு மட்டும் இல்லை, அவங்களும் அந்த வாதைகளை கஷ்டப்பட்டாங்க. அவ்வளவு சிரமங்களில் தேவனை விட்டு தூர போக ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தருடைய கண்களில் நாம் தயவு பெறுகிறது என்பது ரொம்ப கஷ்டம். இந்த மக்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய தேவ சமூகத்திற்கு முன்பாக உன்னை நேராக்கு. உன்னுடைய பார்வை நேராக மாறணும். உன்னுடைய சிந்தை நேராய் மாறணும். உன்னுடைய விசுவாசம் நேராய் மாறணும். உன்னுடைய எண்ணங்கள் நேராய் மாறணும். இன்னைக்கு வரைக்கும் நம்மை அடிமைப்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் மீள முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதுக்கு காரணம் தெரியுமா? உன்னுடைய கண்கள் கர்த்தரை நோக்கி நேராய் பார்க்க விரும்புகிறது இல்லை. அதுதான் பிரச்சனையே. அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள், அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார். பெலிஸ்தர் எப்பவுமே, பெலிஸ்தன் என்பவன் அடையாளம் என்ன? இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவனுக்கு அடையாளம். அவனுடைய கைகளுக்கு தேவன் விடுவிக்கிறார். இந்த எபெனேசர் இந்த மாதத்தில் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இறுக பிடிச்சிக்கிட்டு எப்படா நம்மளை விடுவிப்பான்னு நீங்கள் நினச்சிட்டு வந்துட்டு இருக்கீங்களே, இன்றைக்கி உங்களுடைய வழிகளை நீங்கள் நேராக்கும் பொழுது, உங்களுடைய சிந்தைகளை நீங்கள் கர்த்தருக்கு நேராய் விட்டு கொடுக்கும் பொழுது, உங்களை பிடிச்சிட்டு இருக்கிற பெலிஸ்தர் விட்டு விடுவான். ஹல்லேலூயா. எந்த வகையில் உங்களை பிடிச்சிக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கானோ, நீங்கள் விடுதலையாக்கப்படுவதை பார்ப்பீர்கள். எபெனேசர் என்று சொன்னால் உதவிய கல் என்று அர்த்தம். நமக்கு ஹெல்ப் பண்ண ஹெல்ப்பர்.
த லார்ட், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவரை மகிமைப்படுத்துங்கள் சொல்லிட்டு அவர் சொல்கிறார், அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார். 4வது வசனத்தில், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகாலையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேல் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள். ஜனங்களை கூட்டு, வானா வரணும், வானா வரணும். அதுதான் கீழ்ப்படிதல். ஒரு தீர்க்கதரிசி கூப்பிடுறாரு, வா தேவ சமூகத்திற்கு வா அப்படின்னா அன்னைக்கு தான் வர முடியாத போகும், தெரியும், தெரிஞ்சு தான் கர்த்தர் கூப்பிடுவார். நீ வா, அன்னைக்கு தான் உங்களுக்கு பெரியான கஷ்டம் இருக்கும். ஐயோ இவரு கூப்பிட்டாரே, அங்கேயும் போக வேண்டியது இருக்குதே, என்ன பண்ணுறதுனே தெரியலையே. ஒருவேளை கர்த்தர் கூப்பிட்ற சத்தத்துக்கு நீ கேட்டு வந்து உட்கார ஆரம்பிக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில அபாயங்களை கூட தேவன் அங்கே மாற்றி போட அவர் வல்லவராக இருக்கிறார். அழைப்பின் சத்தத்தை கேட்கறதற்கு நமக்கு விசுவாச கண்கள் அவசியம். கர்த்தர் சொல்லுவார், வானா வரணும். மிஸ்பாவில் ஜனங்களை கூட்டுன்றார். மிஸ்பா என்பது யூத தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். இந்த பட்டணத்திற்கு முன்பதாக யாக்கோபும் தன்னுடைய மாமனாரும் ஒரு ஒப்பந்தம் போட்ட இடம் தான் மிஸ்பா. அந்த மிஸ்பாவில் ஜனங்களை கூட்டுகிறார்கள். 20 வருஷமாக உட்காந்து எதிராளி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போட்டு ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கிறான். அவனுடைய மூமெண்ட் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த மக்களுக்குள் உள்ளே போனதான் அவன் வாட்ச் பண்ணிட்டான். எவனோ ஒரு தொல்லை வந்துட்டான்டா. இது வரைக்கும் நம்ம கண்ட்ரோல் இருந்துகிட்டு இருந்தான், இப்போ நம்ம கண்ட்ரோல் விட்டான், வெளியில் போயிட்டான். மக்கள் அங்கே பெலிஸ்தர்கள் முழுவதும் நோட் பண்ண ஆரம்பித்தார்கள். இப்போ மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றார். அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மோண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். இந்த தண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த வணங்குற இடத்தை கழுவுகிற கலாச்சாரம் இஸ்ரவேல் இடத்துல இருந்தது. அந்த தாங்கள் ஆராதிக்கிற அந்த இடத்த வந்து தண்ணி ஊற்றி கழுவி அந்த இடத்துல பரிசுத்தப்படுத்தி உட்காருவார்கள். உட்கார்ந்து கர்த்தரை தொழுது கொள்வார்கள். அங்கே உட்காந்துட்டு ஜெபம் பண்ணுறாங்க, உபவாசம் பண்ணுறாங்க. உபவாசம் பண்ணி இந்த பிரச்சனை 20 வருஷமாக நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிற பிரச்சனை எங்களை விட்டு நீங்க வேணும். ஒருவேளை லாங் சஃபரிங்கில் இருந்துட்டு இருக்கிறியா மகளே? ஒருவேளை ரொம்ப கஷ்டத்தோடு நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கையில் நெடுக்காலமாய் ஒரு போராட்டத்தோடு நீ தவித்து கொண்டிருக்கிறாயா? தேவ சமூகத்தில் உன்னை பரிசுத்தப்படுத்து, உபவாசித்து ஜெபம் செய். உபவாசித்து தேவ சமூகத்தில் அர்ப்பணம் பண்ணி, ஆண்டவரை இதை விட்டு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று நீ ஜெபித்து பார். பெலிஸ்தியன் உன்னை விட்டு விலகி ஓடுவான். அல்லேலூயா. பெலிஸ்தியன் உன்னை முன் மேலே கையை வைக்க அவனால் முடியாது. இந்த வார்த்தைகள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தோடு எடுத்து செல்லுங்கள். கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்துக் கொண்டிருக்கையில் இஸ்ரவேல் புத்திரன் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர்கள் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தரின் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஒருத்தர் தேவை. அதான் ஏலி சொன்னார், மக்களை காக்க வேண்டியவர்களே நாம் தப்பு செய்தால் காக்கிறவர்களுக்காக யாரா ஜெபிக்கிறதுன்னாரு ஏலி. அந்த பயிற்சியை ஏலி சாமுவேலுக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த ஜனங்களுக்காக போய் நீ ஜெபம் பண்ணு, ஜனங்களுக்காக நீ பாரத்தோடு நீ ஜெபம் பண்ணு, திறப்பில் நின்று நீ ஜெபம் பண்ணு, ஜனங்களுக்காக பரிதபித்து ஜெபம் பண்ணு. விடுதலை ஆக்கிறதுக்கு ஒரு ஊழியம் உங்களுக்கு ஜெப சப்போர்ட் அவசியம். அதுதான் திருச்சபை. அந்த திருச்சபையில் நீங்கள் ஒன்றி இருக்க வேண்டும். உங்களுக்காக நடத்தப்படுகிற ஊழியங்களிலே நீங்கள் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். உங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவர் நிச்சயம் பரலோகத்தில் கேட்டு எல்லா இடுக்கண்களுக்கும் நம்மை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சாமுவேல் ஜெபிக்கிறாரு. அங்கதான் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகிறது. 20 வருஷத்துக்கு அப்புறம் நிசப்தமாய் இருக்கக்கூடிய ஜனங்கள் மத்தியிலே கர்த்தரை கூட்டம் கூட்டமாய் தேடக்கூடிய ஒரு எழுப்புதலை சாமுவேல் உண்டாக்குகிறார். முதல் மோசே உண்டாக்குகிறார். மோசேக்கு அப்புறம் ஒரு சாமுவேல் எழும்புகிறார். இஸ்ரவேலில் எழும்பி ஒரு பெரிய மாபெரும் ஒரு சேனை கூட்டங்களை கர்த்தருக்கென்று அவர் ஆயத்தப்படுத்துகிறார். உணர்கிறார்கள், தவறுகளை உணர்கிறார்கள். நாங்கள் செய்தது தப்புதான் என்று.
இங்கே தான் இந்த ஜனங்கள் வந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது எதிராளி வர ஆரம்பித்தான். நீங்கள் நினச்சிட்டீங்களா? ஜெபம் பண்ணும்போது எதிராளி வருவான், உங்கள் பக்கத்தில் வருவான். ஜெபிக்கும் போது, உபவாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னே வந்துட்டான், ஜெபிக்கும் போது வந்துட்டான், நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஜெபிக்கும் பொழுது எதிராளி வந்து உங்களை கண்டிப்பாக பார்த்துட்டு இருப்பானுங்க. அப்போ தான் ஜெபம் பண்ணும்போது நிறைய பேர் கொட்டாய் விடுறீங்க. உங்களுக்குள்ள கொட்டாய் வந்ததுனாவே நீ தெளிவாயிக்கணும். நமக்குள்ள பரிசுத்தாவி இல்லை. ஜெபிக்கும் போது அந்த பிரிஸ்க் நமக்கு ரொம்ப அவசியம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான். எதிர்த்து நிற்கிற ஜெபம் அவசியம். இங்கே சாமுவேல் ஜெபிக்கும் பொழுது பெலிஸ்தர்கள் வந்துட்டாங்க. மக்கள் தொடர் நடுங்கிறாங்க. ஐயோ 20 வருஷம் கழிச்சு மடி வந்துட்டாவன், இனி நாங்கள் அவ்வளவுதான். என்ன வந்து சாமுவேல் வந்து சொல்கிறான்னு வந்து இங்கே உட்காந்து நாங்கள் உபவாசம் பண்ணிங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. உடனே தொடர் நடுங்கிற அவிசுவாசம். ஒரு தாக்குதல் வர ஆரம்பிக்கும் பொழுது, ஒரு வாதைகள், பிரச்சனைகள் நம்முடைய குடும்ப வாழ்வில் விசுவாசத்தை டச் பண்ணி பார்க்கும் பொழுது பயப்படாத, தைரியமா நில்லு, எதிர்த்து நில்லு. உன்னை ஒன்றும் பண்ணிட முடியாதுங்கிறதுல விசுவாசத்தில் உறுதியா நீ நில்லு. நின்று பாரு, அவன் ஓடி போகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமாம், குடும்பம் நம்ம கைகளில் தந்திருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம். அந்த குடும்பத்திற்காக ஒரு யுத்த வீரனாய் நிற்க வேண்டிய கடமை அழைக்கப்பட்டவர்கள் நீங்கள் தான். ஒரு சபைக்காக எழும்பி நிற்க வேண்டியவர்கள் நீங்கள் தான். உங்களுடைய பிள்ளைகளுக்காக எழும்பி நிற்க வேண்டியவர்கள் நீங்கள் தான். நீங்களே சோர்ந்து படுத்துட்டா அப்புறம் அவனுக்கு என்ன வேலை? அவன் இன்னும் எல்லாம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். சோர்ந்து போகாதே மனமே, கர்த்தருக்குள் நீ சோர்ந்து போகாதே. பெலனோடு எழுந்து நில்லு, கர்த்தருக்காக எழுந்து நில்லு. ஜெபிக்கிறத அதிகப்படுத்து, வேதம் வாசிக்கிறத அதிகப்படுத்து, கர்த்தரோடு நெருங்கி இரு. கர்த்தர் இன்னைக்கு நம்மகிட்ட எதிர்பார்க்குற விஷயம் தெரியுமா? அவரோடு நெருங்கி இருப்பதைத்தான் அவர் அதிகம் எதிர்பார்க்கிறார். இந்த வாழ்க்கை பயணத்தில் இந்த இஸ்ராயேல் எனும் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வாழ்க்கை படைகளை முன்னால வை. பக்தன் சொன்னான், சிலுவை எனக்கு முன்னால், உலகம் எனக்கு பின்னால். பெலிஸ்தீன் வரும்பொழுது பயப்படாத, உன் வீட்டில் வருகிற பிரச்சனைகளை கண்டு பயப்படாத, நஷ்டங்களை கண்டு பயப்படாத, அவமானங்களை கண்டு பயப்படாத. உன் தப்பிதங்களை அறிக்கை செய்து சரியாக்கிக்கோ. கர்த்தர் அடுத்த நிலையில் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அடுத்த நிலையில் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு இன்றைக்கு செய்த தவறுகளை அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை இறக்க ஆரம்பிப்பார். இந்த ஜனங்களுக்கு எப்படி பாவம் அறிக்கை செய்கிறதுனே தெரியாமல் கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது அந்த ஜனங்களை மேய்க்கிறதுக்கும் வழிநடத்துகிறதுக்கு ஒரு மெய்ப்பன் தேவை. அந்த மெய்ப்பனாக சாமுவேல் நிற்கிறார். ஒரு பால் குடிக்கிற ஆட்டுக்குட்டியை எடுத்து அங்கே சர்வாங்க தகன பலியாக இந்த மக்களுக்காக அங்கே சாமுவேல் எடுத்து வைக்கிறார். பரலோகத்தின் தேவன் சாமுவேல் பலியிட்ட அந்த ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியினுடைய பலியை சுகந்த வாசனையாய் மகந்தார். இன்றைக்கு ஆண்டவருக்கு சுகந்த வாசனை என்ன தெரியுமா? உங்களுடைய உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலி. என் இயேசு எனக்காக இரத்தத்தை சிந்தினார் என்று உடைய வாய்களினால் நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது என்னுடைய பாவ தோஷங்கள் முழுவதும் மன்னிக்கப்படுவதற்கு அவராலே அன்றி வேற ஒரு வழியே இல்லை என்று நீங்கள் ஒத்துக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது இஸ்ரவேலர்கள் வெற்றி காண்பதற்கு பதிலாக தோல்வியை கண்டார்கள். இப்ப தோல்விக்கு பதில் வெற்றியை காண ஆரம்பிக்கிறார்கள். இது கடைசியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், தோல்வி உனக்கு நிரந்தரம் இல்லை. எப்பொழுது ஆண்டவர்கிட்ட நீ நெருங்கி வர ஆரம்பிக்கிறாயோ உன் தோல்விகள் அடக்கம் செய்யப்படுகிறது, வெற்றி உயர்த்தப்படுகிறது. இப்போ எல்லாரும் ஃபாஸ்டிங் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பெலிஸ்தர்கள் வந்துட்டாங்க, சுத்தி ரவுண்ட் பண்ணிட்டாங்க. ரவுண்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது மக்கள் முழுவதும் சாமுவேலை பார்க்கிறார்கள். சாமுவேல் தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்கிறார். ஆண்டவரே இந்த மக்களை விடுவித்து பாதுகாத்து தாரும். அவன் ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா? கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு 8வது வசனத்தில் வாசிக்கிறேன். கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படி எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளச் செய்தார்.
சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளில் முழங்க பண்ணி. அப்பதான் பார்க்குறான் அந்த இடி முழக்கத்தை. அந்த இடி முழக்கத்தின் சத்தத்தை அவன் கேட்கும் பொழுதே பயப்பட ஆரம்பித்து விட்டார்கள். ஏற்கனவே உடன்படிக்கை பெட்டியை வச்சுட்டு இவங்க ஆராதிச்சு சந்தோஷமாய் துதித்து கொண்டிருக்கும் பொழுதே பயந்து நடுங்கினவர்கள். இப்போ இடி முழக்கத்தின் சத்தத்தை கேட்கும் பொழுது, சீனாய் மலையில் மக்கள் முழுவதும் நிற்கும் பொழுது அந்த சத்தத்தை கேட்டு, ஐயோ ஆண்டவரே, உங்கள் சத்தத்தை எங்களால் சீனை பயங்கரமான சத்தம் மாதிரி. இயேசு கிறிஸ்து அப்படித்தான் வரப்போகிறார். வரும்பொழுது பயங்கரமான அடையாளங்களோடு இந்த பூமிக்கு அவர் வெளிப்படுவார். இந்த பெலிஸ்தர் பார்த்து நடுநடுங்க ஆரம்பித்தார்கள். கடைசியில் என்ன நடந்தது? அந்நாளிலே முழக்கங்கள் பண்ணி அவர்களை கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால், இந்த வார்த்தையை நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவருடைய வாழ்க்கையில் தேவன் அனுப்புகிற ஒரு காரியம் கலக்கம். உங்களை குறித்துதான ஒரு கலக்கத்தை தேவன் ஏற்படுத்துவார். இந்த புதிய மதத்தில் விசுவாசித்து கொண்டிருக்கிறாய் மகனே மகளே, வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு தோல்விக்கு பதிலாக வெற்றியை தேவன் கொடுக்க ஆரம்பிக்கிறார். பெலிஸ்தியர்கள் முழுவதும் இஸ்ரவேலர்களை ஜெயித்து விடுவோம் என்று நம்பி வந்தார்கள். ஆனால் தோல்விக்கு பதிலாக இஸ்ரவேலர்களுக்கு தேவன் வெற்றியை கொடுத்தார். அந்த வெற்றியின் அடையாளம் தான் எபனேசர் என்று சொல்லி, அந்த இடத்துல எந்த எபனேசர் என்ற இடத்துல பெட்டி திருடு போய் இவர்கள் சிறை கைதிகளாய் மாறினார்களோ, அதே எபனேசர் இடத்துல ஒரு கல்லை எடுத்து நட்டி சாமுவேல் அடையாளப்படுத்துகிறார். டேய், இனிமேல் இவனக்கண்டியாண்டா நீ பயப்படுற, பெலிஸ்தீன் இனிமேல் உன் வழியில் அறமாட்டான். இதுதான் இன்னைக்கு வாக்கு தத்தம் வசனம் சொல்லுகிறது. அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். ஒன்று கலங்கடிக்கப்பட்டார்கள், இரண்டாவது பட்டு விழுந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர்கள் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்தாரிம் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கிற ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தான, உங்களை எதிர்த்துட்டு இருக்கக்கூடிய சக்திகளை ஜெயிப்பதற்கும் தேவன் நமக்கு பலம் தருகிறார். இந்த பலத்தோடு எதெல்லாம் நீங்கள் ஜெயிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ, அந்த ஜெயத்தை தேவன் இந்த வார்த்தைகளால் வாக்குத்தத்தம் பண்ணி ஜெயிப்பதற்கான ஆசீர்வாதங்களை இந்த வார்த்தைகளோடு உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் கர்த்தரை துதிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நடந்து வர்ற பாதை கஷ்டமான பாதையாக இருக்குது மகளே மகளே. நீ நடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய பாதையில் என்னமோ புரியாததை போல நீ இருந்து கொண்டிருக்கிற, அப்படியெல்லாம் இல்லை. உன்னை புரிய வைத்து உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இடைப்பட்டு உன் வாழ்க்கையில் ஜெயிக்கத்தக்கதான பலத்தை கொடுப்பதற்காக இந்த கர்த்தர் இன்றைக்கு உனக்கு உதவி செய்ய பேசி கொண்டிருக்கிறார். அப்பொழுதுதான் முறியடித்தார்கள். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். நடுவாக நிறுத்தப்பட்ட ஒரு கல் இன்றைக்கு நமக்கு நடுவாக நின்று கொண்டிருக்கிறது. அந்த கல் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தையே காப்பாற்றுறதுக்கு ஒரு கல் இந்த உலகத்தில் நிறுத்தப்பட்டது. அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு முன்பதாக உதவி செய்கிறவராய் நின்று கொண்டிருக்கிறார். அவரை நம்பி இருங்கள். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் முழுவதும் வாய்க்காதே போகும். எழுந்து நிற்போமா எல்லாரும்?